ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் மேட் தமிழ். இன்றைக்கி நம்ம மஸ்கிட்டோ பேட்டில் இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பேட்டோட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 3 நெட் இருக்கும். இந்த 3 நெட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்கிறது ஒரு பொலாரிட்டியாகவும் சென்டராக இருக்கிறது ஒரு பொலாரிட்டியாகவும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மஸ்கிட்டோவை கேட்ச் பண்ணும்பொழுது சென்டரில் இருக்கிற அந்த நெட்டையும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த நெட்டையும் டச் பண்ணும்பொழுது வெடிக்கும். இதே போல் தான் 2 பக்கமுமே இது ஒர்க் பண்ணும். இந்த 3 நெட்டுமே ஒன்றா சேராமல் இருக்கிறதுக்காக இங்கே பிளாஸ்டிக்கில் நம்மளுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மஸ்கிட்டோ பேட்டில் ஒரு சைடில் ஒர்க் ஆகுது, இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பேட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். பேட்டோட சர்க்கியூட் போர்ட்லாம் இருக்கும், அதனால் சாஃப்டாக ஓப்பன் பண்ணணும். மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பேட்டோட நெட்டில் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம், அதனால் அதோட கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இதில் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி இல்லை, இதனால தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயரை லேசாக இழுத்து பார்க்கலாம். சப்போஸ் ஒயர் கட் ஆகியிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒயர் கட் ஆகிருக்கு, அதனால தான் நம்மளுக்கு ஒரு சைடு வேலை செய்யாமல் இருந்தது. இந்த மேலே இருக்கிற இந்த நெட்டோட போர்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணாமையே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த நெட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரிங் இருக்கும், அந்த ரிங்கோட தான் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிங்லேருந்து இந்த ஒயர் பிரிச்சிட்ருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்குது. இந்த ரிங்கோட நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணணும்னா பேட்டை ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வேறு மெத்தடில் இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சில்க் ஒயரை எடுத்துகிட்டு அதோட எட்ஜஸை நல்லா சீவிட்டு அதுக்கு கண்டினியூட்டி இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். கண்டினியூட்டி இருந்ததுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நெட்டில் ப்ராப்ளம் இருக்கோ அந்த நெட்டோட அடியில் ஏதாவது ஒரு கம்பியில் நல்லா டைட் பண்ணி விட்டுடணும். லூஸாக பண்ண வேண்டாம், டைட்டாக ஒரு கம்பியில் மட்டும் டைட் பண்ணிக்கோங்க. ஒயரை நல்லா டைட் பண்ண பிறகு இந்த பேட்டோட உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே இந்த ஒயரை விடணும். இப்போ இந்த ஒயர் வெளியில் வந்தாச்சு. பிளாக் கலர் ஒயர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. என்கிட்ட ரெட் கலர் தான் இருந்தது, அதனால் நான் ரெட் கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயருக்கு கண்டினியூட்டி இருக்கான்னு மறுபடியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். புதுசாக நம்ம செட் பண்ணியிருக்க அந்த ஒயரையும் ஏற்கனவே கட்டான அந்த ஒயரையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஒயர் கனெக்ஷன் நெட்லேருந்து கட்டானதால தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. 2 ஒயரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான சைஸுக்கு பார்த்து கட் பண்ணி நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். 2 ஒயரையும் ஜாயின் பண்ணி இன்சுலேஷன் டேப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பேட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பேட்டை க்ளோஸ் பண்ணும்பொழுது ஒயரெல்லாம் உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ மஸ்கிட்டோ பேட் நல்லா ஒர்க் ஆகுது. பேட்டோட நெட்டில் ஒயரை சீவி நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இடத்துல சால்டரிங் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் நம்மளோட மஸ்கிட்டோ பேட்டில் இருக்கிற நெட் ரொம்பவே தூக்கிட்டு இருந்ததுனாலும் மஸ்கிட்டோ அதில் பட்டாலும் வெடிக்காது. அந்த நெட்டோட டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் வெடிக்கும். மஸ்கிட்டோ பேட்டில் இருக்கிற நெட் ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது. ஒரு சில டைமில் நம்மளோட நெட்டு வளைஞ்சி சென்டரில் இருக்கிற நெட்டோட டச் ஆகும் பொழுது எப்போல்லாம் நம்ம மஸ்கிட்டோ பேட்டை ஆன் பண்ணுறோமோ அப்போல்லாம் எந்த இடத்துல டச் இருக்குதோ அந்த இடத்துல தொடர்ந்து ஸ்பார்க் இருந்துகிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம தவிர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்கால் ஆன ஒரு பட்டனை எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பார்க் வந்துகிட்டே இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடம் டச் ஆகாமல் நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும். மணி கோக்கிறதுக்கு ஒரு ஒயர் இருக்கும், அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒயர் எடுத்து இந்த பட்டனை நம்ம டைப் பண்ணி விட்டோம்னா எந்த இடத்துலையுமே மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். நம்ம இன்சர்ட் பண்ணுறது முழுக்க பிளாஸ்டிக்கால் மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் அது நல்லா ஒர்க் ஆகும். நெட்டு ரொம்ப தூக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது நெட்டை லேசாக அழுத்தி விட்டுட்டு பிளாஸ்டிக் நூல் எடுத்து கொடுத்துருக்க டிசைனில் எங்கேயாவது நம்ம அதை டைப் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் கிட்ட வரும். மஸ்கிட்டோ பேட்டோட நெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்படி அதை நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா நம்ம இதோட சர்க்கியூட்டை பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இதே போலவே அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.